மரபு தின்பண்டங்கள் எல்லாம் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச பொருட்களை கொண்டு மரபு தின்பண்டங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ரீஃபைன் செய்யப்படாத கடலை எண்ணெயில் மரபு அரிசி ரகங்கள் சிறுதானியங்கள்ல செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்யறது பட்டர் முறுக்கு. தூயமல்லி இது ஒரு மரபு ரக அரிசி. இது வெள்ளை ரக அரிசி, சன்ன ரக அரிசி, சமையலுக்காக அதாவது மதிய உணவுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி ரகம் ரொம்ப சன்னமாக இருக்கும். ஆனால் ஊட்டச்சத்து நிறைந்தது. பொதுவாக ஹைபிரிட் அரிசியில் மரபு அரிசியில் இருக்கிறத விட பாதி தான் ஊட்டச்சத்து இருக்குன்னு இப்போ நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இதில் ஊட்டச்சத்து நிறைந்தது. இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்க்குறோம், பூண்டு சேர்த்துருக்கோம், சீரகம், இப்படி நிறைய பொருட்கள் சேர்க்கப்பட்டு இதை நம்ம தயார் பண்ணுறோம். இது நம்ம ஆர்டரின் பேரில் மட்டும்தான் செய்கிறோம், ஆர்டர் இல்லாமல் செய்கிறது இல்லை. ஏன்னா ரீஃபைன் செய்யப்படாத கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு வச்சிருக்க முடியாது. இப்போ ரீஃபைன் ஆயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டு அது ரீஃபைன் செய்யப்படுது அப்படின்னு. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இல்லை, அது அசுத்தமாக்கப்பட்ட எண்ணெய். அந்த எண்ணெய் நாம் எந்த பொருட்களையும் பயன்படுத்துறது இல்லை. நம்ம நேரடியாக செக்கில் ஆட்டி அப்படியே பயன்படுத்திக்கிறோம். நல்ல காய வச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும். காய வைக்காம பயன்படுத்தணும்னா ரொம்ப பொங்கும். இப்போவே லேசாக பொங்குது, உங்களுக்கு தெரியும். காய வைக்கல எண்ணெய்க்கு ரொம்பவே பொங்கும். இந்த பொங்காமல் இருக்கும் ரீஃபைன் ஆயில். நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் உடல் நலத்தில் பாதிப்பு கொடுக்கும். இதுதான் நீங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குற எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் இதில் நம்ம இதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி, அதாவது ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. ஒரு 10 நாள் 15 நாள் பட்டர் முறுக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வெண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம், அதில் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே சாப்பிட்றணும். அதனால ஆர்டர் இல்லாமல் செய்கிறது இல்லை. ஆர்டருங்கிறது நம்ம 1/4 கிலோலேருந்து 200 கிலோ வரைக்கும் நம்மளால் செய்ய முடியும், ஆர்டர் கொடுக்க முடியும். நீங்கள் சில்லறையிலையும் வாங்கிக்க முடியும், மொத்தத்துலையும் வாங்கிக்க முடியும்.